எப்படி இருக்கு? இது புடவை கட்டிட்டு நிக்குது என்னமோ பெரிய ஆளு மாரி. எனக்கு சிரிப்பு தாங்க. இன்னொன்னு என்னன்னா தங்கச்செல்லாம் வந்துச்சு, நல்லா ரூட் விட்டு ஜாலியா. எப்பா மேரேஜ் முடிஞ்சோன்னா சக்தி, நான், இவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் போறோம். ஏண்டி உன் ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு தான். ஆனா என்கிட்ட மாமான்னு சொல்றா, நான் எங்க நேராட்ட போய் அப்பா அப்பாங்கிறாரு புதுசு. சரி கட்ட போறான். ஏன்னா நான் பார்த்துட்டு என் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தேன், அக்கா சரியில ஒரு போட்டோ போடுங்க, இல்லைன்னா ஒரு வீடியோவாவது போடுங்கன்ட்டு. நேற்று நான் எடுத்துருப்பேன் ப்ரோ. எங்கள் வீட்டில் ஐயோ போட்டுக்கிட்டு என்னைய போட்டுட்டு அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, வெளில போகக்கூடாதுன்ட்டு கேளுங்க. நான் இவ்வளே கடுப்பாயிட்டான். இப்போ வந்து சேரீ கட்ட போகிற தக்காளி பாப்பமா. சரி, ஹலோ நண்பா, நான் பேசலாம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். ஃபஸ்ட்டு நான் சாரி கேட்டுக்கடி. நான் நேற்று வீடியோ போடலை, ஏன்னா நேற்று நிறையா கூட்டாங்க. இவங்க வீட்டிலேருந்து அவ்வளோ பேர் வந்துட்டாங்க, எங்கள் வீட்டிலேருந்து அப்புறம் தெரிஞ்சானோ நிறைய பேர் வந்துட்டாங்க பந்தக்கால் முகூர்த்தத்துக்கு. நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன்னு வேறு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். எடுக்கவே முடியலங்க, கொச்சன்ட்டு வந்து நின்றாங்களா, அதனால நான் எடுக்க முடியல. சாரி, அதனால தான் நான் ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க. அப்புறம் இவருக்கு வேற அவங்க அத்தை வீட்டிலேருந்து ஏன்னா சீரரில் வளையல் பொண்ணுமா, அது என்னன்னு சொல்ல உங்கள்கிட்ட சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும். அதுக்கப்புறம் வந்து சடங்கு சுத்திட்டு இது வந்து முதல் தாலியா, இதுதான் மாப்பிள்ளை தான் ரெண்டாவது தாலி. இது வந்து இது நானே சொல்லிக்கிறேன், இதுதான் முதல் தாலியா. இது வந்து என்னோட தங்கச்சி பொண்ணுமா. ஏன்னா இது வந்து பந்தகால முகூர்த்தம் முடிஞ்சோடனே முதல் தாலி ஒன்று கட்டணுமா. இது வந்து என் தங்கச்சி தான் கட்டணுமா. சித்தப்பா வீட்டு தங்கச்சி வந்து கட்டினாங்க இந்த முதல் தாலி. இதான் பாத்துங்க, இது வந்து கல்யாணம் பண்ணாலும் இருக்கும். ஆமா, இதுதான் முதல் தாலி. அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த தாலி மாத்திட்டு அதுக்கப்புறம் திரும்ப இதையும் போட்டுருவாங்களாம். அப்புறம் வந்து என்னன்னா நேற்று நிறைய பேர் வந்துருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் என்னை பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்துருந்தீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் கொரியர் வேற என்ன போட்டு விடுறாங்க. எனக்கு அட்ரஸ் யாருக்கு தான் அட்ரஸ் அனுப்புறதுன்னு தெரியல. அப்புறம் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஃபோன் எடுக்க முடியலட்டு. நான் ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன், என்னால் ஃபோனில் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். இனிமேல் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நிறைய பேருக்கு என் நம்பர் கிடச்சிட்டு எப்படி கிடச்சிதுன்னு தெரியல. எங்கள் அப்பா நம்பர் வந்து இந்த பத்திரிகையில் பார்த்து நிறைய பேர் அடிக்கிறீங்க. எங்கள் அப்பா வந்து என்ன திட்டுறாரு, என்னடா எனக்கு அடிக்கிறாங்க, ஆனால் எனக்கு அடிக்கிறாங்கன்ட்டு. இவள்கிட்ட கேட்டுவாங்க எப்படி என்னடி அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வாங்க, மேரேஜுக்கு வாங்க, வேற லெவல் பண்ணுறோம், ஃபோட்டோ எடுப்போம். எங்களுக்குலாம் உங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து யாருமே மீட் பண்ணது கிடையாது, சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணது கிடையாது, ஒன்றுமே சொன்னது எதுவுமே பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எல்லாரையும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வாங்க மேரேஜுக்கு. அப்புறம் வந்து நேற்று தக்காளி புடவை கட்டியிருந்தாங்க. நானே பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு ரொம்ப சிரிப்பு வந்துட்டு எனக்கு. இப்போ என்ன புடவை நிற்கிறாளா கோமாளி, இவளே ஒரு கோமாளி. உண்மையாக ஏற்கனவே இங்கே இருங்க டக்குனொன்று இருக்குது, இது டக்குனொன்று இருக்குங்க. எப்படி இருக்கு? இது புடவை கட்டிட்டு நிற்கிது என்னமோ பெரிய ஆளு மாரி. எனக்கு சிரிப்பு தாங்க. இன்னொன்று என்னன்னா தங்கச்செல்லாம் வந்துச்சு, நல்லா ரூட் விட்டு ஜாலியா. எப்பா தங்கச்செல்லாம் ரூட் விட்டாங்க, அது தங்கச்சிக்கே தெரியாது நான் ரூட் விட்டது. நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்க அத்தை வந்திருந்தாங்க, வளையல்லாம் போட்டு விட்டாங்க. எங்க அப்பா வளையல் போட்டு சொல்லி. ஆனா என்கிட்ட மாமான்னு சொல்றா, நான் எங்க நேராட்ட போய் அப்பா அப்பாங்கிறாரு புதுசு. சரி ஓகே. அப்புறம் இப்ப நம்ம அக்காக ஒண்ணு பண்ண போறாங்க, சேரீ கட்ட போறான். ஏன்னா நான் பார்த்துட்டு என் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தேன், அக்கா சரியில ஒரு போட்டோ போடுங்க, இல்லைன்னா ஒரு வீடியோவாவது போடுங்கன்ட்டு. நேற்று நான் எடுத்துருப்பேன் ப்ரோ. எங்கள் வீட்டில் ஐயோ போட்டுக்கிட்டு என்னைய போட்டுட்டு அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, வெளில போகக்கூடாதுன்ட்டு கேளுங்க. நான் இவ்வளே கடுப்பாயிட்டான். இப்போ வந்து சேரீ கட்ட போகிற தக்காளி பாப்பமா. சேரீ கட்டி இப்போ நீ வர, நான் அது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வர சொல்லுங்கள், எல்லாம் சொல்லிடுங்க. சேரீ நான் லைவ்ல வர மாரில சொல்கிறேன். சேரீ கட்டிடியா? இப்போ கண்டிப்பாக கட்டுவா. ஓகே, பட்டு சேரீ நேற்று கட்டிருந்து உட்காந்துதை நேற்று கட்டிருந்ததை கட்டிட்டு கட்டிட்டு வருவா. நான் போட்டுருவேன். என்ன உன் தங்கச்சிட்டியா சொல்றேன், அவ்வளோதான் கட்டிட்டு. எப்பா போட்டு கட்டுடி, பட்டு சரி கட்டுடி. கடுப்பு ஏத்துறாங்க. சரி, அந்த பட்டு மாரி இருக்கலாம், அந்த சரி கட்டுறியா? சரி, அதை கட்டி வா, நான் வெளில வெயிட் பண்றேன். பாப்போம் அவன் எல்லாம் பாருங்க. தக்காளி எக்காவா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. இதுவரையே ஒரு குட்டை பாவடை போட்ட குட்டச்சி போய் உனக்கெல்லாம் குட்டை பாவடை தான் கட்டாது. சரி கட்டிட்டு வா. நான் வரைக்கும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்.
அப்புறம் இங்கே பாருங்க எங்கள் வீடு ஜொலிக்குதா. எங்கள் வீடை பாருங்க. இந்த நாய் வேற எங்கேருந்து வரது இல்லை பாருங்க வீட்டை தெரியுதா? இருங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். எல்லா வீடெல்லாம் மாறிடுச்சுங்க எங்கள் வீடு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் கல்யாண வேலை தாங்க ஃபுல்லாக ஸ்டார்ட்டு. என் அண்ணன் வண்டி எடுத்து போய் சேத்துல போட்டு வந்துட்டான். இங்கே பாருங்க சேராக இருக்குது. அலங்கோலமாக அடித்து வச்சுட்டு வந்துட்டான் என் அண்ணன். பத்திரிக்கை வைக்க போனான் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். வேற மாதிரி இருக்கா வீடு. இப்போ நேற்று தாங்க அவ்வளோ கூட்டம் பாருங்க. நேற்று பந்தகால் முத்தம் இந்த இது இது பேர் என்ன? கம்பு என்னன்னே தெரியல. பந்தக்கால். பந்தக்கால். அதுக்கப்புறம் தான் அதுக்கு கொட்டாய் போட்டாங்க. கொட்டாய் வேற மாதிரி இருக்கா வீடு. அப்புறம் நிறைய பேர் வந்து அட்ரஸ் எங்கே ப்ரோ சொல்லு ப்ரோன்னு நீங்கள் அது மெசேஜில் எத்தனை பேருக்கு தான் நானும் சொல்கிறேன். நான் இப்போ சொல்கிறேன் கரெக்டாக நோட் பண்ணிங்க. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் கோட்டூர். ஓகே. பின்கோடு வந்து 614-708. இதுதான் ஃபோன் நம்பர். தயவு செஞ்சு கேட்காதீங்க. எனக்கு எவ்வளோ பேர் தெரியுமா? ஐயோ சத்தியமாக முடியல சாமி. அப்புறம் எங்கள் அப்பா தான் பேசினாங்க. ஏன்னா நான் பசங்களோட இருந்துட்டேன். அப்புறம் வந்து திருவாரூர் மாவட்டம் நோட் பண்ணிங்க. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர். ஓகே. மன்னார்குடி கோட்டூர்னு சொன்னாலே தெரியும். அங்கே கோட்டூர் வந்துட்டாலே கல்யாணம் நடக்கிறது எங்கே எப்படின்னு தெரியுங்க. உங்களுக்கே தெரியும். கோட்டூர் வந்துட்டாலே எந்த இடம்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் மாரியம்மன் கோயில். ஓகே. கொழுந்தாலை மாரியம்மன். ஓகே. தக்காளி வரட்டும். என்ன தான் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன். ஓகே. தக்காளி கிளம்பிகிட்டு இருக்காங்க. தக்காளியை காட்டுவா. இங்கே இருங்க. தக்காளி கிளப்பிட்டு இருக்கா. பார்ப்போம். எல்லாரும் பார்க்கணுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அக்கா சேரீயில் ஒரு வீடியோவாவது போடுங்கலாம், ஒரு போஸ்ட் போடுங்கன்ட்டு. இப்போ வீடியோவே எடுத்து நான் போட்டுறேன். அப்புறம் ஃபேஸ் ரிவ்யூ எப்போ ப்ரோ பண்ண போகிறீங்க? அப்புறம் என்ன மேரேஜ் கூட ஃபேஸ் ரிவ்யூ கிடையாதா அப்படின்னீங்க. மேரேஜ் அன்றைக்கி தான் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிட்டேன். மேரேஜ் அன்றைக்கி ஃபேஸ் ரிவ்யூ ப்ரோ அப்படின்னு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதை புரிஞ்சிக்காமலே மேரேஜுக்கு நீங்கள் மாஸ்க் போட்டு தான் இருப்பீங்களா அப்படிங்கிறீங்க. மேரேஜ் அன்னைக்கு கண்டிப்பாக ஃபேஸ் ரிவ்யூ. அதுவும் உங்களை வச்சுட்டு தான் நான் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணலான்ட்டு இருக்கேன். நானும் தக்காளியும். சீக்கிரம் கிளம்புடே. நான்லாம் ஒரு சட்டையை போட்டு ஒரு பேண்ட்டை போட்டு உடனே கிளம்பிடுவேன். இதில் பாருங்கள். என்னடி தக்காளி வந்தேன்னு வச்சு கொண்டுருவேன். நான் எடுத்து கொடுத்த சரிங்க. அது நீல கலர். ஓகே. தக்காளி கிளம்பிட்டாங்க. இந்த உட்காரு. தக்காளியை பார்த்துங்க. நாட்டு தக்காளி. டீச்சரோட அப்படியே டீச்சர் எப்படி கிளம்பிருக்கோம் அப்படி கிளம்பிருக்கோங்க. தக்காளி டீச்சர் அம்மா பார்த்துங்க. சேரீல இருக்கா. வெளில போகும். அப்படியே டிசைன்லாம் பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் காட்டுவாங்க. நான் ஆல்ரெடி காட்டிட்டேன். தக்காளி வரா பாருங்க. நாட்டு தக்காளிங்க. அம்மாலாம் படுத்துருக்காங்க. எப்பே ஆடி வா. என்ன இப்பயும் நீ வெளிச்சமாவே இல்லை. கருப்பா இருக்கடி. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ பொண்ணு வீட்டுக்கு போகலையான்ட்டு. ப்ரோ சிவகங்கை ப்ரோ நேற்று அவங்க வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அத்தை மாமா அப்புறம் அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்பா மட்டும் தான் வரலாங்க. அப்பா வந்து ஊட்டியில் இருக்காங்க. மேரேஜுக்கு தான் வருவாங்களாம். மேரேஜுக்கு தானே வருவாங்க. ஆமாம் கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் அப்போ ஆல்ரெடி சொல்லிட்டேன் எல்லாரையும் மீட் பண்ண வருவாங்க. அப்போ தாங்க எல்லாரையும் நாங்கள் பார்க்க வரோம். நாங்கள் கண்டிப்பாக எல்லாரையும் பார்த்துட்டு தான் போவோம். ஆனால் நாங்கள் ஒரு பஸ்ஸு எடுத்து போகிறோம். என் சக்தியெல்லாம் வருவாங்க. மேரேஜ் முடிஞ்சோன்னா சக்தி நான் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் போகிறோம். ஏன்டி உன் ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு தான். ஏன்டி உன் ஃப்ரெண்டை சொன்னாலே கடுப்பாகிற பாருங்க. நல்லா வாடிங்க. ஏன் வெளில வரல? ஒரு பொண்ணா? ஆமா வரலையாமா. பிறகு இவ மம்மி திட்டுறாங்க, ஆட்டுக்குட்டி திட்டுறாங்கட்டு. அப்புறம் வந்து மேரேஜ் அப்போ வீடியோ கண்டிப்பாக போடுறேன். லைவ் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க லைவ் வருவீங்களா ப்ரோ வருவீங்களாட்டு. கண்டிப்பாக வருவோம் ப்ரோ. லைவ் வந்து மேரேஜ் முடிஞ்சோன்னே வருவேன். ஆனால் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் யூடியூப்பில். கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் மேரேஜ் முடிஞ்சோன்னே கறி விருந்து வர வைக்கிறாங்க வீட்டில். பிரியாணி. ஏண்டி நிறையா பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நிறைய பேர் மீட் பண்ணலாம். நேற்று பாவங்க. ஆனால் தக்காளி சேரையை கட்டிட்டு அவள் பண்ண சேலை மாற்றி இந்த சேலை கட்டி அப்புறம் பட்டு சேலை ஒன்று கட்டி தலை நிறைய பூ வச்சு கடுப்பாயிட்டேன். ஐயோ அழுதுட்டாங்க. நேற்று மூஞ்ச பார்க்கணுமே ரோஸா ஆயிட்டா. ரோஸ்லாம் எப்படி சொல்றது? பிங்க் கலர். ஏற்கனவே பிங்க் கலராக தெரியுது. எல்லாம் மேக்கப் போட்டு யாழை ஊரை ஏமாத்துறது. சேலை இருங்க. ரவுடியா மாறுற தருணம். எனக்கு இன்னும் 7:30 ஸ்டார்ட் ஆகிட்டு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்ன ப்ரோ டக்குன்னு மேரேஜ் டக்குன்னு நீங்கள் சீக்கிரமாகவே முடிவு பண்ணி மேரேஜ் வைக்கிறீங்கன்ட்டு. என்னோட சூழ்நிலை
மேரேஜ். ஆமா. என் தலையெடுத்து இந்த மூதேவியே நாங்க. ஏன் தலை உங்களுக்கே தெரியும் யார் மாட்டிக்கிட்டானு. இவர்கிட்ட நான் மாட்டிட்டானா இல்ல அவ என்கிட்ட மாட்டிட்டாளா? நான் தான் மாட்டிக்கிட்டு அழுத்தாரி வலிக்குது. சாகணும். வாயில வந்துரும். இந்த மாதிரி உடைச்சிடும் வலையெல்லாம். நான் அம்மா வலையில உடைச்சி விட்டு ஓடி இருந்துருவேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு சாரி கேட்டுக்கிறேன், நான் நேற்று வீடியோ போட முடியல. ஆமா, முடிஞ்சா நான் அந்த கிளிப்பை எடுத்து இந்த வீடியோ எண்டில் போடுறேன். அந்த எல்லா வீடியோவும் எப்படின்னா நாங்கள் முகூர்த்த அந்த இது எடுத்தது இவரோட ஃபேஸை மறைச்சு அந்த வீடியோவும் போடுறேன். அந்த நிலங்கு வச்சதா அந்த வீடியோ நான் இந்த வீடியோ எண்டில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்க. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். ரொம்ப இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். NCS Tamil BGM. NCS Tamil BGM.